விருதுநகர் மாவட்டம் முன்னேற விளையும் மாவட்டம் என்ற திட்டத்திற்கு பின் பெண் குழந்தை பிறப்பு விகிதத்திலும் பெண் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளதாக மத்திய அரசின் தொடர்பு அலுவலர் திருமதி ஆர் ஜெயா ஆய்வுக்கு பின் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக அரங்கில் ஆட்சியர் கண்ணன் முன்னிலையில் மத்திய அரசின் தொடர்பு அலுவலர் திருமதி ஆர் ஜெயா தலைமையில் முன்னேற விளையும் மாவட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆய்வில் மாவட்டத்தின் பின்தங்கிய பகுதிகளான திருச்சுழி, நரிக்குடி மற்றும் காரியாபட்டி ஆகிய பகுதிகளில் கல்வி, விவசாயம், உள்கட்டமைப்பு மற்றும் பெண்கள் முன்னேற்றம் ஆகியவற்றில் கடந்த ஆண்டை காட்டிலும் தற்போது அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்தும் மேலும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அரசின் தொடர்பு அலுவலர் ஜெயா, நாட்டில் 117 மாவட்டங்கள் பின்தங்கிய மாவட்டங்களாக கண்டறியப்பட்டு அங்கே விவசாயம், கல்வி, உள்கட்டமைப்பு மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அவற்றிற்கு குறியீடும் வழங்கப்பட்டன. மேற்கண்டவற்றில் விருதுநகர் மாவட்டம் சிறப்பாக செயல்பட்டு 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பெற்று தற்போது திட்ட வரைவை நிதி ஆயோக்கிடம் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். ஹெல்த்ல ஆகட்டும் அல்லது எஜுகேஷன்ல ஆகட்டும், இன்ஃபேக்ட் எல்லா பாராமீட்டர்லயும் விருதுநகர் அஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நல்லா தான் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களோட பாராமீட்டர்ஸும் நல்லபடியா புரிஞ்சுண்டு எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும், கலெக்டரோட தலைமையில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட்டில் நல்லபடியாக தான் இருக்குது எல்லாமே. இதில் என்னன்னாக்கா அஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டோட என்ன நோக்கம்னாக்கா எந்த டிஸ்ட்ரிக்ட் பேக்வேர்டாக இருக்கோ கிட்டத்தட்ட 117 டிஸ்ட்ரிக்ட் பூரா நாட்டிலேயே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த 117 டிஸ்ட்ரிக்டில் சில பேராமீட்டர்ஸ், ஒவ்வொரு செக்டர்லேயும் சில பேராமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட 43-47 பேராமீட்டர் நம்ம பல செக்டர்ஸில், அக்ரிகல்ச்சரில், ஹெல்த்தில், எஜுகேஷனில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், இந்த மாதிரி பல செக்டர்ஸில் ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் கொடுத்து அது ரேங்கிங் பண்ணுவாங்க. அப்பப்போ ரேங்கிங் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாதமும் ரேங்கிங் பண்ணி இந்த 117 டிஸ்ட்ரிக்டில் எப்படி நிலைமை இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு, முதல்ல என்னவா இருந்தாங்க, எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்காங்கிறத அதை செக் பண்ணி நல்லா பண்ணுற டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு ஒரு இன்சென்டிவ் அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. ஐ ஆம் ஹாப்பி டு ரிப்போர்ட் தட் நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த மாதிரி 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு. 3 தடவை நம்ம இந்த மாதிரி 3 கோடி ரூபாய்க்கு எலிஜிபிள் ஆகி நாங்கள் அந்த அமௌண்ட்டுக்காக ப்ரப்போசல்ஸ் அனுப்பிச்சிருக்கோம். ப்ரப்போசல்ஸ் வந்த உடனே அது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இது நீத்தி ஆயோக்கில் தற்பொழுது அந்த ப்ரப்போசல்ஸ் போயிருக்கு. பெண் குழந்தைங்களோட பிறப்பு சதவீதம் மிக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன்றைக்கு ஜனவரியோட ஃபிகர் அந்த ஃபிகர் எனக்கு நல்ல நினைவு இருக்கு. என்னக்கா நானே கொஞ்சம் அசந்துட்டேன். 1006 நம்பர் ஆஃப் கேர்ள் சில்ட்ரன் born for every 1000 boy infants is 1006. ஒவ்வொரு 1000 ஆண் குழந்தைக்கும் பிறப்பு டயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை பெண் குழந்தைங்க விருதுநகரில் பிறந்தாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா 1006. இது 287 இருந்தது 2017-18. அது கான்சென்ட்ரேட்டட் எஃபர்ட் பண்ணி இன்னி தேதியில் ஐ எம் ரியலி ப்ரவுட் டு சே 1006. பெண் குழந்தைங்களுடைய எஜுகேஷனில் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரமோஷன்ஸ் எக்ஸெட்ரா.